is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் இது போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ண தான் ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 3 lakhs ஆர் குறைஞ்சது ஒரு 2.5 லட்சத்துக்குனாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக தேவை. அண்ட் ஆப்ஷன் செல்லிங் நம்ம மந்த்லி கான்ட்ராக்டில் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். தென் இது மந்த் ஆன் மந்த், இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமும் கண்டினியூவாக பண்ணணும். தென் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக எப்படியோ ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மோஸ்ட்டாக அந்த போர்ட்ஃபோலியோ நிஃப்டி ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு 2 இண்டெக்ஸ், இப்போ நிஃப்டியில் 13 இண்டெக்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? அந்த 13ல் எல்லா இண்டெக்ஸுமே ஸ்ட்ராங்கான ஒரு இம்பேக்டை கொடுக்குமா நிஃப்டி ஏற்ற இறக்கத்துலலாம் கிடையாது. அதில் முக்கியமான இண்டெக்ஸுங்கிறது ஐடி அண்ட் எனர்ஜி அண்ட் கேஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ரிலையன்ஸ் மாதிரியான கம்பெனிஸு. தென் ஃபார்மா, அப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். சரியா, இந்த கம்பெனிஸை நீங்கள் அதிகப்படியான உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்கன்னா இந்த ரெண்டல் இன்கமுக்கு நம்ம ஈஸியாக, இது இன்டைரக்ட் ஒரு கவர்ட் கால் அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் ஒன்று இருக்குது, கவர்ட் காலு. இது இன்டைரக்ட் கவர்ட் கால்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக ஸ்டாக்ஸ், இப்போ ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கை பல்காக வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் டேரெக்டாக ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி போட போகிறோம். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பெரிய ஹை நெட் ஒர்த் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. நம்ம எல்லாம், நான் ஏதோ ஒரு 15-20 லட்சம் வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், நிறையா ஸ்டாக்ஸில் நிறைய எடுத்து வச்சுங்க பாருங்கள். இந்த இது ஒரு 1.5 லட்சத்தையே எத்தனை ஒரு 5-6 ஸ்டாக்கில் வாங்கி வச்சுருக்கேன், கரெக்டாக? அப்படிங்கும்போது ஒரு 10 லட்சம் இருக்கும்போது நிறைய ஸ்ப்ளிட் இருக்கணும் அப்போ நம்மகிட்ட. அப்போ இன்டெரக்டாக அதை ஹெட்ஜ் பண்ண முடியும் இந்த கவர்ட் காலை. இது மோஸ்ட்டாக இந்த நிஃப்டியோட அந்த ஏற்கனவே சொன்ன இண்டெக்ஸ் அண்ட் முக்கியமான நிஃப்டிக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் மேஜராக நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம பண்ணலாம். சரியா, ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேனெக்ஸ்குள்ளே வந்துட்டேன்னா, சாரி, இதுக்குள்ளே வந்துடலாம், ஆப்ஷன்ஸ். ஓகே, மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு இப்போ அதாவது ஜூன் மந்த் முடிஞ்சு இல்லைங்களா, இது ஜூலை மந்த்து ஸ்டார்டிங்கு. இப்போ ஜூலை மந்த்லி கான்ட்ராக்ட் நிஃப்டியில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எந்த கான்ட்ராக்ட் பார்க்கணுன்னா மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டை ஜூலையோடது. சரியா, ஜூலையோடது அப்படியே வந்தோம்னா எது 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி டேட்டு 5ஆம் தேதி ஆகிப்போச்சு. அதனால் நீங்கள் எப்பவுமே 1ஆம் தேதிக்கு முன்னாடி 30ஆம் தேதி வச்சுக்கோங்களேன். எவ்ரி 30ஆம் தேதி அடுத்த மாதத்துக்கான மந்த்லி ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணணும். சரியா, இப்போ 5 ஆகிப்போச்சு. அதனால் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் ஜூலை மந்தோடது கரைஞ்சிருக்கும். அதனால் ஒரு 5 எது 50 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 26,400, அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்கிற கான்ட்ராக்டை, ஆல் டைம் ஹை காட்டுறவங்களுக்கு, ஆல் டைம் ஹை நிஃப்டி. ஓகே, சீக்கிரம் ஓப்பன் ஆகு. ஓகே, நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா நிஃப்டியோட ஆல் டைம் ஹை, 26,300. சரியா, 26,300 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு வெளியே தான் நமக்கு எது 55 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. சரியா, 55, 26,400. இது இன்ட்டு 75 பண்ணிக்கலாம். ஏன்னா லார்ஜ் சைஸ் 75 இல்லைங்களா, 75 இன்ட்டு 55 போட்டோம்னா இவ்வளோ 4,000 ரூபா பக்கம் வருது. 50 ரூபாயிலேருந்து 55 ரேஞ்சுக்குள்ள இருந்தால் நம்ம அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். சரி, 4,000 ரூபா வருது அப்படிங்கன்னா இது இன்ட்டு 12 போடுங்க. 12னா நமக்கு 49,000 ரூபா, 50,000 ரூபா அப்படி வச்சுக்கலாம். ஒரு 50,000 ரூபா என்னதுன்னா நம்ம மந்த் ஆன் மந்த் இந்த மாதிரி தள்ளி இருக்கிற ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலிமா கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆனால் மார்க்கெட் ஏறிட்டால் நான் லாஸ் பண்ணுவேனே ப்ரோ. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது சரி, நான் 400 சொல்கிறேன், ஒரு 3-3.5% வெளியே இருக்கிற அவுட் ஆஃப் த மணி நீங்கள் செல் பண்ணலாங்கிறீங்க. ஏறிட்டால் லாஸ் பண்ணுவேனே அப்படின்னா, மார்க்கெட்டு நான் என்னது இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா நம்ம 3.5% ஏறிச்சுன்னா லாஸ் பண்ணுவோம். 3% ஏறி அவுட் ஆஃப் த மணி, கரெக்டாக 26,000 ஆல் டைம் ஹைக்கு தள்ளி இருக்கிற ஆப்ஷன் நம்ம லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதுவே 3.5% ஏறுதுங்கும் போது போர்ட்ஃபோலியோ ஒரு 3% ஏறலாம் இல்லை, 5% ஏறலாம் இல்லை, கரெக்டாக? நீங்கள் டிபெண்ட்ஸ், அது எந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து. அதுவும் நமக்கு என்ன பண்ணலாம், ஏறலாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது
அப்போ இங்கே அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸு உங்களுக்கு எதுனா உங்களோட போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணி தரும். சரியா? தென் இப்போ நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம இதை செல் பண்ணுறோம், 26,400 அவுட் ஆஃப் த மணி. இதை தள்ளி இருக்கிற ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு போயிட்டுருக்கலாம். அதை நம்ம பை பண்ணி ப்ரொடெக்ட்டும் பண்ணிக்கலாம். சரியா? டிபெண்ட்ஸ், அது வந்து பை பண்ணுமா வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான். என்ன கேட்டால் எல்லா மாதமும் நிஃப்டி வந்து 4-5% ஏறிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. சரியா? ஏன்னா ஏறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த லாஸ் பண்ணுவோம். ஒரு 1 or 2 மந்த்து நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற இப்போ 12 மாதம் இருக்குது, 2 மாதம் லாஸ் பண்ணால் 10 மாதம் நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரலாம். சரியா? நல்ல போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு ரிட்டர்ன் நமக்கு தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா வைக்கலாம். இப்போ 50 ரூபா 55 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்கன்னா 100 ரூபா நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸுங்க வைக்கலாம். டபுள், அதாவது 4000 எதிர்பார்க்குறோம், வரல, அது வந்து இன்னொரு 4000 ரூபாய் அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஒரு நம்ம அது அடுத்த மாதம் வந்து ஆப்ஷன் செல்லிங் திரும்ப அடுத்த மாதம் பண்ணுவோம். அந்த லாஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால இது வந்து ஒரு 50,000 ரூபாவோ இல்லை ஒரு 40,000 ரூபாவோ ஒரு ரிட்டர்ன் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ரிட்டனை திரும்ப மார்க்கெட்டில் போடணும். சரியா? அதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து அதை விட்ரா பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. போர்ட்ஃபோலியோ வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் தரல, போர்ட்ஃபோலியோ வந்து ஏறாமல் அப்படியே மந்தமாக நிற்கிது, லைட்டாக ஏறுது, இல்லை இறங்கும் செய்யுது. அப்படிங்கும்போது ஒரு இது நல்லா போகும். இப்போ 12 மாதம் இருக்குன்னா எல்லா மாதமே நிஃப்டி ஏறிட்டு இருக்க போகிறது கிடையாது. 1 or 2 மந்த்து வந்து நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். மீதி சமயங்களில் ஒன்று கீழே விழுகும், கரெக்ஷன் வரும், கன்சாலிடேட் பண்ணும். இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோலேருந்து ரிட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும். திரும்ப அதையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை, காம்பவுண்டிங் லாங் டேர்ம் நல்லா பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் இந்த கவர்ட் கால் அப்படிங்கிறது. இது இன்டைரக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தது. தென் அதான் 100 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், வேணால் பையிங்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆர் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஃபயர் ஃபைட்டிங் ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குது இதில் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள், ஏன்னா நம்ம ஒரு இன்வெஸ்டாருக்கு இதை வந்து நம்ம பேசுகிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ரெண்டல் இன்கமாக பண்ணலான்னு. இது ஃபயர் ஃபைட்டிங்னு போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கூடுதலாக காசு தேவைப்படும். அப்புறம் அவங்க ஒரு ஆப்ஷன் செல்லராகவே மாறுறதான சூழ்நிலைக்கு போய் தள்ளப்படுவாங்க. அதனால மேபி வேணா கேளுங்க, அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசலாம். இதை வந்து எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம், நம்ம டீப்பாக இதை பற்றி பேசாதலாம். சரியா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. This video is for educational purposes only.